எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு தான் வீடியோவில் வந்துருக்கோம். இன்றைக்கு நாங்கள் கொஸ்லாந்தில் நிற்கிறோம். ஸோ நேற்று வந்திருந்தோம். நாங்கள் வந்து கப்புத்துறையிலேருந்து நேற்று இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான் அது. ஸோ இந்த இடத்துல பைக் பார்க் பண்ணியிருந்தோம். அப்படியே உள்ளே காட்டுறோம் உங்களுக்கு என்ன மாதிரின்னு சொல்லி. ஸோ இந்த ரூம்லாம் நாங்கள் நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ எல்லாம் லக்கேஜ்லாம் எடுத்து வச்சிட்டோம். ஸோ வலிக்கிறக்கு ரெடியாக வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு. உண்மையில் 2000 ரூபாய்க்கு பர்த்துன்னு சொல்லலாம். நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே தங்கக்கூடிய மாதிரி இருக்கும். கொஸ்லாந்தியில் அப்படியே அட்டாச் பாத்ரூமோட ஹாட் வாட்டர் எதுவும் வச்சுருக்காங்க. உண்மையில் 2000 ரூபாய்க்கு இந்த இடத்துல பர்த், அதுவும் சீசன் டைமில். இந்த இடத்துல அப்படியே இருக்கக்கூடிய மாதிரியே வசதிகள்லாம் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து சாப்பிட்றக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்டுகள் இருக்குது. கிச்சன் இருக்குது, சாப்பாடும் செய்திருவாங்க. இந்த இடத்துல காலை சாப்பாடு சாப்பிட போகிறோம். ஸோ வந்து எங்களுக்கு இட்லி சாப்பாடுனா ஒரு ப்ரைஸ் தானே. இவர் தான் அந்த ஓனர். நாங்கள் நேற்று அந்த வீடியோவில் எங்களுக்கு போட்டிருப்பேன் நினைக்கிறேன். நேற்று அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இவர் தான் ஓனர். ஸோ ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அந்த வீடியோவும் பாருங்கள். இதில் வந்து இட்லி சாப்பிட போகிறோம். சாம்பார், அடுத்தது கத்திரிக்காய் சட்னி. நாடுங்க லக்கேஜெலாம் தூக்குங்க. தாங்க பேக் எடுத்துட்டு வாங்க. ஹெல்மெட் எடுத்துருவாங்க. போயிட்டு வரோம். ஸோ இப்போ பைக்கை வந்து எடுத்துருவோம். சில செயின் லூப் விடணும் வகையில் பார்ப்போம். பைக்குண்டா கடும் சூரியாக போயிட்டுது. அடுத்தது பைக்கில் முக்கியமான விஷயம், எங்கே போனாலும் இந்த பூட்டு போடுறன்றது வளமை. ஹெண்டில் லோக்கம் போட்டு இந்த மாதிரி டிஸ்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பூட்டு போட்டுறது. சரி, லக்கேஜை கட்டுவோம். டொபாக்ஸ் போட்டியாச்சு. இதுதான் எப்படி இருக்கட்டும் இல்லை. சரி, இப்போ பைக்கில் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 2 பேக் வச்சுருந்தோம். ஸோ அந்த பேக்கை வந்து பொண்டாக்கிட்டோம். ஒரு சைடில் மட்டும் பேக் வச்சு இந்த மாதிரி நான் கட்டியாச்சு. சரி, நாங்கள் இப்போ இங்கேருந்து உழைக்கிறோம். எங்கே போகிறோன்ட்டு பிளான்லாம் போயிட்டு இருக்கிறோம். இப்போ முதலாவது கொஸ்லாந்துக்கிட்டே வந்துட்டோம். அதில் டிஎல்ஓ ஃபோட்டோ போல் பார்க்காம போகிறோன்றது நல்லா இருக்காது. ஸோ நான் பார்த்துக்குறேன். அனைவாக பார்த்ததில்லை, அதுக்காகவே கூட்டிகிட்டு போகிறேன். அதில் 4-5 தடவை வந்துக்கிறேன் டிஎல்ஓ ஃபோட்டோ போலால். சரி, இப்போ வலப்பக்கம் போனால் அப்படியே கப்புத்தில் ரோட்டு, அதே மாதிரி இடப்பக்கம் போனால் வெள்ளவாய ரோட்டில் போய் தான் போக வேணும். நல்ல கிளைமேட்டாக இருக்குது. மழை பெஞ்சு ஓஞ்சிடுது. பட் டைம் சரியாக 10:08. கிட்டத்தட்ட ஒரு 3 மணித்தியெல்லாம் பிந்தி வெளிக்கிட்டோம். நாங்கள் 7 மணிக்கே வெளிக்கிறோன்னு பிளான் பண்ணியிருந்தது. ஆனால் 7 மணிக்கு வெளிக்கிடையெல்லாம் போயிட்டுது. ஆனால் இந்த மழை இல்லாட்டி ஒரு 7 மணிக்கு வெளிக்கிட்டு இருக்கோம். இதில் பாருங்கள், வெள்ளவாய 14 கிலோமீட்டர், பூனாகலை 11 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இந்த இதில் நான் ஜெஸியும் தாங்கன்னு இருக்கா. மேலே ரூம் இருக்குது இந்த ஹோட்டல்லாம். ஜெஸி ப்ரோ பெட்ரோல் அடிச்சிடுவான். இந்த இருக்குது இல்லை. எங்கே போயிட்டா? இப்போ இந்த இடத்துல பெட்ரோல் அடிச்சுட்டு முதல்ல போகலாம். ஏன்டா பெட்ரோல் இல்லாமல் போய் அனுபவப்பட்டாச்சு நிறைய இடங்களில்.
எல்லா ஹப்பத்தில் சைட் மழையா போய் எல்லா பக்கமும் மழை தானா? எல்லா பக்கம் மழையா? ஆ ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிரும், அப்படியே வெளியே வாங்கிடும். வெயில் அடிக்குமா? நீ கொஞ்சம் அடிக்காதா? அடிக்கும். ஆ அப்படித்தான் இருக்குமான்னு அடிக்கும். 2000 ரூபாய்க்கு 6 லிட்டர். இப்போ கொஸ்லாந்த டவுனால் போய் கொண்டு இருக்கிறோம். கொஸ்லாந்த பிஓசி இதில் ஒரு அரச மரம் ஒன்று நிற்கிது. இந்த இடத்துல விகாரை எல்லாம் இருக்கிறது. இன்னுக்கு ஒரு பஸ் ஒன்று வருது, கதிர்காமத்துலேருந்து பண்டாரவளை போகுது. வச்சு 3.4 கிலோமீட்டர். ஆடா பாவிகளா, இதில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது. ரோட்டில் சிறத்துக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் போயாமா போட்டிருக்கு. 30 தாண்டதே கஷ்டமாக இருக்குது. இதில் கடமுடண்டு போக வேண்டிய இடத்துல போட மாட்டாங்க, கூட ஸ்பீடில் போக இல்லாத இடத்துல போட்டுருக்காங்க. இன்னுக்கு ஒரு பஸ் ஒன்று வருது. பாப்பா அழுத்துக்காமல் அக்கரைப்பேட்டு பஸ்ஸில் அதெல்லாம் வருது. ஃபஸ்ட்டில் வந்து அப்புத்தலை ஒன்றுக்கு போகிற பஸ். இப்போ நாங்கள் டிஎல்எம்மா வாட்டர் ஃபால்ஸுக்கிட்ட வந்துட்டோம். மேலே பாருங்கள். மேலேண்டா அது வேறு போகிறக்கு வேறு வழி இருக்குது. அதுக்கு போகிறோன்னா கிட்டத்தட்ட 1/2 நாள் ஆயிரும். மினக்கட்டு எல்லாம் செய்துட்டு போயிட்டு குளிச்சுட்டு வர மாட்டல. குளிக்கலாம் மேலே வேணாம், கீழே குளிக்கலாது, மேலே குளிக்கலாம். கீழே குளிக்கிறதுக்கு அலவுட் இருக்காது. பப்பா பைக்கை விடுமா? இல்லை விட்டுட்டு இருக்கா? அங்கே விடும் பைக்கை அங்கே விட்டுரு. இப்போ இதில் அப்படி இதோட கவர் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பெரும்பாடாக கிடக்குது. ப்ரோ எடுங்க. ஆ அங்கே கோபுரம் பார்த்துக்குங்க. ஒரு வழியாக டிஎல்எம்மா ஓட்டப்போல்லாம் பார்த்து முடிஞ்சுது. நிறைய பேர் நின்றாங்க. இப்போ பார்த்தா ஒரு தரையும் காணல, எல்லாம் போயிட்டாங்க. இப்படியே நாங்களும் வழிக்கடை போகிறோம். லக்கேஜ் தான் கூடி போயிட்டு மேலே. லக்கேஜ் 10 லக்கேஜ் வைக்க வேண்டியது. ட்ரோன் பாக்ஸ் அதே மாதிரி அது வந்து லேப்டாப் இதெல்லாம் இருக்குது. ஆ ட்ரோன் பெட்டி வாங்க. ட்ரோன் பாக்ஸ் மேமனோ அதை பழம். சாப்பிட வேணும் கேத. என்னவா சிமோல் பழம் அப்பே விளையாட்டு தேனவா மன்னாரமே. ஓகே, இந்த டைமில் நிறைய பேர் தான் வராங்க டூரிஸ்டாக. இந்த ஆகஸ்ட் டைமில் சீசன் சொல்கிறாங்க கூடுதலாக. ஆகஸ்ட் அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த டைமில் சீசன் டைமாக. அப்படின்னு சொன்னால் வெயில் காலம்ன்றது கொஞ்சம் கூடவே இருக்கும். மழை வேறு அடிக்குது. கோபுரம் அப்படி இருக்குது. இப்போ நான் மறுபடியும் கொஸ்லாந்தக்கே வந்துட்டோம். இப்படியே கப்பத்தில் போயிட்டு
போகிறதா அப்பலாம் அதில் முன்னுக்கு பாருங்கள் எவ்வளோ மேக மூட்டாங்கன்னு சொல்லி. அநேகமாக மேலே அப்புத்தலைக்கு போகும்போது தான் கணக்காக பனி மூட்டங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் மறுபடியும் இந்த இடத்துல வந்து இந்த நாங்கள் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸ் அந்த இடத்தெல்லாம் போய் கொண்டிருக்கோம். இப்போ இல்லை பாருங்கள், இந்த இடத்துல அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, SM கெஸ்ட் ஹவுஸ். வந்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்லாம் வந்து தங்குறக்கு ஒரு பேத்தான ஒரு கெஸ்ட் ஹவுஸ். இந்த இடத்துல முன்னுக்கு தெரிகிற எல்லாமே மேக மூட்டாங்கள். இப்போ நம்ம இதால் இங்கே போக போகிறோம், அப்படியே இப்படி போய் திருப்பி மறுபடியும் இப்படி மேலே ஏறணும் ஹப்புத்தலைக்கு. விளங்குதா? இந்த மேகமூட்டத்தில் போகணும், அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்குது. பார்த்தாச்சு, நீ அதெல்லாம் போயே ஆகணும் வேறு வழியிலே. அந்த மேகத்துக்கால போகணும் அந்த இதை காணலையோ, நல்லா மேகம் மேலே போயிட்டு போல இருக்குது. நல்லா இருக்கு மேகம், ஃபுல்லாக மேகமூட்டமாக தான் இருக்குது மேலே. இப்போ ஒரு அருமையான லொக்கேஷனுக்கு வந்திருக்கிறோம். அடேங்கப்பா, முன்னே பாருங்களேன், அப்படியே போகுது மேகமெல்லாம் பக்கத்தாலே. குளிருது 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 குளிரே இல்லையா? ஓகே, இப்போ நாங்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்திருக்கிறோம். ஸோ எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஸ்டிங் லவ் ரொக் பெங்களோன்னு சொல்லி கொஸ்லாந்து ரோட் நிற்க பார்த்தா லெமஸ் தோட்டை அப்படின்னு சொல்கிற இடத்துல உண்மையில் ஒரு வடிவான ஒரு பெங்களோ உண்டு. அது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஸ்லாந்த போகிற ரோட். இது வந்து பார்த்திங்கன்னா ஹப்புத்தில் போகக்கூடிய ரோட், அதாவது பெரகலை போய் ஹப்புத்தில் போகிற ரோட் தான் இது. ஸோ அதில் வந்து இப்போ உள்ளே போயிட்டு நான் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த நோக்கம் வந்து FAB ட்ரோனில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அது வந்து நான் கேட்டிருந்தப்போ ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ செய்து கொடுத்துட்டு, ஸோ இதில் இப்போ இதில் கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், வர இன்னும் ஓனர் நிற்கிறார். ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோலாம் எடுத்து முடிஞ்சுது. ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இதில் அப்படியே வந்தால் இதில் அப்படியே என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. மேலே பால்கனி இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காரு. FAB வீடியோஸ் ரோட்டில் அதை பார்ப்பீங்க. இங்கே அப்படியே ஒரு இயற்கையான காட்சிகளோடு அப்படி இருக்குது. நிற்கிற மரமெல்லாம் கராம்பு மரம் மட்டும் தானே சொன்னார் இந்த பெங்களாக்குரிய.
வந்துட்டோம். இப்போ இந்த அண்ணா தான் ஓனர் இதுக்குரிய. உங்களோட பேர் என்னன்னா? என் பேர் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த். இந்த இடத்துல எவ்வளோ காலமாக இந்த ஒரு பெங்களோ நடத்தி வரீங்க? பங்களா வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இப்போ 10-15 வருஷம் நடத்திக்கிட்டு வரோம். இது வந்து மலையால் சூழப்பட்ட ஒரு அழகான இடம். இயற்கையான காற்று, எப்படி சொல்கிறா, நம்ம குடிக்கிற தண்ணீர் கூட இயற்கையான தண்ணீர். அப்படியான சுற்றி காடு டைமாக ஒரு குளிர்ச்சியான குடி மாதிரி இருக்கும். குளிர்ச்சி, சரியான குளிர்ச்சியாக இருக்கும். குளிர்ச்சியாக இருக்கும். பக்கத்தில் வந்து லிப்டன் சீட் இருக்குது. அதே மாதிரி டிஎல்எம் இங்கே இருக்க டிஎல்எம் வாட்டர் ஃபால் இருக்குது. அதுக்கப்புறம் அது மேலே மலைகள் இருக்குது. லிப்டன் ஷீட் இருக்குது. நந்தி மலை இருக்குது. அதுக்கப்புறம் எடிஷம் பங்களோ, நாய்நாட்ச், ராவணல்ல, இதுகளுக்கெல்லாம் இதுதான் பம்பரகாந்து இந்த நீர்வீழ்ச்சிக்கெல்லாம் இதுதான் மெயினான ஒரு இடம். சென்ட்ரா கிட்டத்தட்ட சென்ட்ரா நடந்தான் கொஸ்லாண்டில் உள்ள. ஆமாம் லெமஸ் தோட்டம். லேமஸ் தட்டை. இது நிற்க பார்த்தா லேமஸ் தட்டை சொல்லுவாங்க. மெயினாக சொல்கிறது வந்து கொஸ்லாந்த ரோட், நிற்க பார்த்தா லேமஸ் தட்டை தான் சொல்லுவாங்க. மற்ற இங்கே தங்குற இடங்கள் அந்த ட்ரோன் வீடியோலேயே நான் காட்டுறேன். மற்றது கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த இடங்களையும் அந்த ரூம்ஸ் வந்து எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் ரூம்ஸை பார்த்தீங்க தானே? ரூம்ஸ் எல்லாம் அவ்வளோ இதெல்லாம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 100-200 வருஷத்துக்கு பழமையான பெட்ஸ் தான் இருக்குது. அதை கட்டில் அந்த இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ்லாம் அதுதான் இருக்குது. நாங்கள் எங்களோட ப்ரைஸ் வந்து ஆக குறைஞ்ச ப்ரைஸ் வந்து இங்கே வந்து 7,500 தான் தாங்குது. ஸ்டார்டிங் பர்சனுக்கு இல்லை, ஒரு ரூம் வித்தவுட் மீல்ஸ் சாப்பாடு இல்லாமல் உங்களுக்கு உள்நாட்டு வெளிநாட்டு சாப்பாடு எந்த இது நீங்கள் கேட்குறீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரிக்கே நாங்கள் ஓப்பன் கிச்சன் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்துருக்கிறது சமைச்சு தான் கொடுப்போம். எந்த வித கலப்படமும் இல்லை. நாங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். அதில் வந்து 12,500 24,000 வரைக்கும் இங்கே ரூம்ஸ் இருக்குது. 24,000 வரைக்கும் ரூம்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே என்னென்னா இதில் விசேஷம் என்னென்னு கேட்டால், இதில் உள்ளுக்கு நீங்கள் வந்து டான்ஸிங் ரூம் உள்ளுக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா பெல்கனி இருக்குது. இதெல்லாம் அது அந்த காலத்தில் கட்டப்பட்டது. அந்த காலத்தில் கட்டப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் அதை மோடிஃபை பண்ணோம். இப்போ வந்து பல்ப் செட்டிங் கொஞ்சம் போட்டோம், அவ்வளோதான். மற்ற இன்னொரு விஷயம் என்னென்னா தானே இந்த பழைய விஷயங்களை பாதுகாக்கிறாரு. அதான் இதாக இருக்குது. எனக்கு அது ஒரு ஒபீஸ். நீங்கள் பார்த்துருக்க எல்லாம் பார்ப்பீங்க. போட்ட பெட்ஷீட்லேருந்து எல்லாமே குயின்லெட்லேருந்து இருக்க சாமான்கள் லெவல் வந்து பழமையான சாமான் தான். அது எனக்கு அது வந்து இப்போ அருகிக்கிட்டு போகுது. ஏவுட் ஐடியா என்னன்னு சொன்னால் அது இருக்கணும். அதுக்கு ஒரு ஜீவன் மரத்தனே அது இருக்கணுமே. அது இல்லாட்டியும் அதை பாதுகாக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருக்குது. அது அந்த நாளில் இருந்திருக்கு. அதான் பாதுகாப்பு மாதிரி. இந்த பெங்களா மாதிரி உங்களுக்கு வேறு எங்கெங்கே இடங்கள் இருக்குது? அப்புத்தலையில் இருக்குது. அப்புத்தலை எடிஷம் பங்களாப்பூர் ரோட்டில் இருக்குது. ஆமாம், 100லே இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது எங்களுக்கு இதுக்குள்ளே. நீங்கள் இங்கே வந்து நம்மளை டச் பண்ணி நம்ம ஃபோன் நம்பரில் குறைச்சி நீங்கள் கேட்குறது நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ நாளைக்கு நீங்கள் இந்த வீக்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே தான் வராங்க. நாளைக்கு இப்போ இன்னைக்கு இப்போ நீங்கள் இருந்தீங்க தானே? காலையில் இருந்து கூட நீங்கள் மோனி பார்த்தீங்க தானே? இன்னும் கொஞ்சத்தை நம்ம கோவில் இன்னொரு கெஸ்ட் வராங்க. நாளைக்கு அவங்க போனீங்க, திரும்ப கெஸ்ட் வராங்க 4 நாள். அப்படி தான் போய்க்கிருக்கு. அவங்களுக்கு தெரியும் இன்னும் எந்த வித சத்தம் எதுவுமே இல்லை, கூலாக நடந்து சொல்லி. ஃபஸ்ட்லாம் அந்த மெயின் ரோட்லேயே இருக்குது. ஆமாம். அப்புதலேருந்து சாரி பெரகல்லேருந்து பெரகல்லேருந்து கொஸ்லாந்த ரோடு சொல்லுவாங்க. பெரகல்லேருந்து வெள்ளவாய் ரோடு சொல்லுவாங்க. ஆனால் பெரகல் டவுன்லேருந்து 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. 7 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கோம். ஆமாம். ஓகே, மிச்ச விஷயங்கள் நான் வந்து இந்த FIB ட்ரோன் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் மாதிரி சொல்லி. சரி, இப்போ நான் இங்கேருந்து வெளிக்கிட போகிறோம். ஸோ இந்த பெங்களூர்லேருந்து உண்மையிலே இந்த இடத்துல தரமான பெங்களூ. சிங்களம் கொஞ்சம் கதைப்பேன், அவ்வளோதான். அது தெரியாது. சரியா வரேன். சரி, ஏன்டா அவருக்கு அண்ணன் சொன்ன மாதிரி ஹரியே எல்லாம் உண்டு தான் பக்கத்தில். படிவன் ஆச்சா இருக்குண்ணே மேலே ஆச் ரொக் பெங்களோட ஓனர் தான் பார்த்தீங்கன்னா முன்னே போயிட்டு இருக்கிற அந்த அண்ணன். ஸோ அவர் வந்து அங்கே ஹப்புத்துலேயும் அவருக்கு வீடு இருக்குது, மற்ற ஹோட்டல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னார். பெங்களூர் அதே மாதிரி. ஸோ ஹப்புத்துலேயும் இதே மாதிரி அவருக்கு பெங்களூர் அதெல்லாம் இருக்கான்னு சொன்னார். ஸோ வீடும் வர்ற அங்கே தான் இருக்குது. இப்போ நாங்கள் கேட்டிருந்தோன்னா அவர் வந்து ஸோ அவரும் தங்க வைக்கிற இடம் தாரன்னு சொன்னார். ஸோ இன்றைக்கு நாங்கள் தங்குறதுக்கு அவர் இடம் தாரன்னு சொன்னார். பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கப்போன்னு சொல்லி தெரியலை. நாங்கள் வந்து லோ பட்ஜெட்லாம் தங்கி வரோம். கிட்டத்தட்ட 2000-3000 அந்த பட்ஜெட்லாம் நாங்கள் தங்கி வரோம். பிறகலைக்கு முன்னாடி ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று பாருங்கள். இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்க நினச்சது கடைசி வரையும் எடுத்துக்கவே இல்லை.
ஏன்னு சொன்னால் அண்ணன் ஃபாலோ பண்ணி போயின்ட்டுருக்கோம். அதனாலே நிப்பாட்டி நீ அவர் நின்று ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமலுக்கு நாங்கள் ஹப்புத்தலைக்கு போகிறது தான் இப்போதைய ஒரு முடிவு. அப்படியே ஹப்புத்தில் போகிற அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். அந்த இடத்துல பேர் பார்த்தீங்கன்னா பெரகலை. ஸோ அப்படியே இங்கேருந்து கண் நிப்பாட்டிட்டாரு, பார்ப்போம். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொஸ்லாந்த ரோட் போகுது, இந்த வழியாக தான் வந்துட்டோம். அதே மாதிரி ஹப்புத்தலைக்கிட்ட வந்துட்டோம். ஸோ அதிசம்பங்களை போகிற வழியெல்லாம் வேறு அந்த இடம்ன்றது நாங்கள் இப்போ போய்க்கொண்ட இடம் பார்த்திங்கன்னா அதிசம்பங்களை கிட்ட இருக்குது. கிட்ட வந்துட்டோம். க்ரீன் மிஸ்ட் வெளிமட ரோட் ஹப்புத்தலை. ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்துடுறோம் சொன்னால் ஹப்புத்தொலையிலேருந்து அப்படியே பொருளந்தப்போர் ரோட், அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் மிஸ்ட் ஹோட்டேஜ் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து கொஸ்லாந்தில் வீடியோ எடுத்து கொடுத்த அந்த அண்ணா தான். ஸோ அந்த அண்ணாட இந்த ஒரு ஹோட்டேஜ் தான் வந்துருக்கிறோம். மேலே இந்த இடத்துல அவ்வளோ வடிவாக இருக்குது. வியூவை பாருங்கள் முன்னுக்கு, அப்படியே மேகமூட்டமெல்லாம் சூழ்ந்து வேறு மாதிரி இருக்குது. சும்மா இதில் பாருங்கள் க்ரீன் மிஸ்ட் ஹோட்டேஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. வெளிமட ரோட் ஹப்புத்தலை. இதில் ஃபோன் நம்பர் சகல விஷயமெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. மேலே நல்ல ஒரு வடிவாகவே இருக்குது பாருங்களேன், லைட்டிங்கோட. நல்ல ஒரு வியூ பாயிண்டோட கிடச்சிருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூம் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பைக் பார்க் பண்ணிக்கிறோம். நல்ல ஒரு பார்க்கிங் வசதியோடு இருக்குது. பைக் கொண்டு பைக் 2 பைக் விடலாம் கிட்டத்தட்ட. ஸோ கொஞ்சம் குளிர்வையாக இருக்குது, கதைக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. பைக் பார்க் பண்ணியாச்சு சேஃபாக. ஸோ இந்த ரூமையும் உங்களுக்கு காட்டுறேன்.